ஹலோ கைஸ், வெல்கம் டு பாயிண்ட் எயிட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பெங்கு யூஎஸ்டிடியோடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து பெங்குல வந்து டோக்கன் அன்லாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த டோக்கன் அன்லாக்ஸில் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பெங்கு வந்து எப்படியும் வந்து டோக்கன் அன்லாக்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து ஒரு பியர் சென்டிமெண்ட்டாக மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த டோக்கன் அன்லாக் ரீசனால எங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஒரு பியர் ஃபால் ஒரு டவுன் ஃபால் ஒன்று கொடுத்துருக்கும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஹைல இருந்து கிட்டத்தட்ட 31% வந்து எங்களுக்கு வந்து மார்க்கெட் டம்ப் ஒன்று கொடுத்துருக்கும். இந்த டம்புக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் வந்து இப்போ கரண்ட்டாக எஸ்டர்டே அண்ட் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் லிக்விடிட்டி ஹண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. இந்த லிக்விடிட்டி ஹண்ட்ஸுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மூவ் ஆகுது. இந்த லிக்விடிட்டி ஹண்ட்ஸோட நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கே டெய்லி சார்ட்டில் எஃப்இஜி கேப் ஒன்று இருந்திருக்குது. ஸோ இந்த எஃப்இஜி கேப்பை வந்து எங்களுக்கு சின்ன ஒரு போர்ஷன் வந்து எடுத்துருக்குது. சரி, எங்களுக்கு இந்த கேண்டில் வந்து சின்ன ஒரு போர்ஷன் வந்து எங்களுக்கு டேப் பண்ணிட்டு மார்க்கெட் மூவ் ஆகுது. அண்ட் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கே இதுதான் விஷயம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு வீக்லி சார்ட்டோட ஒரு டபுள் பாட்டமாக இருக்குது. அண்ட் டபுள் பாட்டம் இந்த டபுள் பாட்டம் இந்த டபுள் பாட்டம் வந்து எங்களுக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கும். எங்களுக்கு இதுதான் அதோடைய நெக்லைனாக பார்க்கப்படும். அந்த நெக்லைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெக்லைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு எஃப்இஜி கேப் இருந்திருக்கும். அப்போ அந்த எஃப்இஜி கேப்பை வந்து மார்க்கெட் எங்களுக்கு எடுத்துட்டு அந்த நெக்லைன் வந்து எங்களுக்கு ரீடெஸ்ட் ஒன்று ஃபேஸ் பண்ணிருக்கு. இப்போ இந்த ரீடெஸ்ட்டுக்கு பின்னால் மார்க்கெட் வந்து எனக்கு மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக பார்க்கப்படுது. அது என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி இது வந்து எங்களுக்கு ஒரு இன்வெஸ்டர்னு சொல்ல பார்க்கப்படும். சரியா? அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் எங்களுக்கு மார்க்கெட் டம்ப் ஆகிருக்கும். டம்ப் ஆகிட்டு எங்களுக்கு இந்த கேண்டில் வந்து ஒரு டொஜி கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கும். இதே நான் உங்களுக்கு டே சார்ட்டில் கொண்டு போய் காட்டினேன்னு சொன்னால் இந்த டொஜி வந்து எங்களுக்கு என்னன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு சைட் வேஸாக பார்க்கப்படும். இது வந்து ஒரு சின்ன ஒரு சைட் வேஸாக எங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் மூவ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து கிளியராக பார்க்கப்படும். சரி, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இப்போ இருக்கிற பாசிபிலிட்டிஸும் இந்த பிளேஸில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு சைட் வேஸ் ஒன்று கொடுக்கணும். இந்த வீக் வந்து எனக்கு இந்த பிளேஸில் இந்த பெங்கு வந்து சைட் வேஸ் ஒன்று கொடுத்துச்சுன்னு சொன்னால் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம் மார்க்கெட் வந்து எனக்கு ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. எனக்கு அப்படி ரிவர்ஸ் ஆகிச்சுன்னு சொன்னால் எனக்கு இங்கே இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி எனக்கு இந்த ஜோன் வரைக்கும் எனக்கு ப்ரீவியஸாக இருந்த ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன் இது ஃபுல்லாக தான் ப்ரீவியஸாக இருந்த ரெசிஸ்டன்ட் ஜோன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் ஜோனை வந்து திருப்பி மார்க்கெட் போய்ட்டு ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக பார்க்கப்படுது. ஸோ இங்கேருந்து எங்களுக்கு வந்து 0.42 0.43 வரைக்கும் எங்களுக்கு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொள்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் வந்து இங்கேருந்து பார்த்தோம்னா இந்த பிளேஸ்லேருந்து எங்களுக்கு இது வரைக்கும் சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 415% ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400% ஒரு 4x அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ நான் வந்து இது வீக்லி சார்ட்டில் காட்ட சொன்னால் வீக்லி சார்ட்டில் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் ப்ரீவியஸாக இங்கே வந்து எங்களுக்கு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகி இங்கே வந்து எங்களுக்கு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகி எங்களுக்கு வந்து மார்க்கெட் இங்கே இருந்து அதோடைய ஃபைனல் மூவை கொடுத்துருக்கும். அண்ட் இந்த டபுள் பாட்டமோடைய எஃப்இஜி கேப்பில் இருந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு 473% எங்களுக்கு வந்து மார்க்கெட் பம்ப் ஆகிருக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி எங்களுக்கு அதே மாதிரி மூவ் உண்டு எங்களுக்கு வந்து இந்த மந்த்துக்குள்ளுக்கு இந்த வீக்கில் இந்த மந்த்துக்குள்ளுக்கு வந்து எங்களுக்கு இந்த பிளேஸ்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக பார்க்கப்படுது. சரி, இப்போ எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாக்ட்லி 1 மந்த் 1 வீக்கும். சரி, 1 மந்த் 1 வீக்கில் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து மார்க்கெட் ஒரு பம்ப் ஒன்று கொடுத்துருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த டைம் வந்து நான் உங்களுக்கு RSI எனபிள் பண்ணி காட்டுறேன். RSI பார்த்தீங்கன்னு சொன்னால் RSI வந்து எங்களுக்கு ஓவர் சோல்டுக்கு வரல. இங்கே வந்து ஓவர் சோல்டு இருந்திருக்குது. ஓவர் சோல்டு இருந்து வந்து எங்களுக்கு மார்க்கெட் மேலே மூவ் ஆகிட்டு எங்களுக்கு இந்த பிளேஸுக்கு வந்து இங்கே இந்த எஃப்இஜி கேப்பை ஃபில்அப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகி இருக்குது. இது வந்து வீக்லி சார்ட்டில். அண்ட் டெய்லி சார்ட்டில் பார்த்தோம்னு சொன்னால் டெய்லி சார்ட்டில் வந்து எங்களுக்கு இந்த பிளேஸில் இந்த பிளேஸ் எங்களுக்கு சைட் வேஸ் கொடுக்கக்குள்ள எங்களுக்கு வந்து RSI ஓவர் சோல்டில் இல்லை, அதோட கொஞ்சம் மேலே தான் இருக்குது. பட் டிஸ்கவுண்ட் லெவலில் இருந்திருக்குது. இப்போ இங்கே வந்து டிஸ்கவுண்ட் லெவலில் தான் மார்க்கெட் வந்து எங்களுக்கு கரண்ட்டாக இருக்குது RSI. சரியா? RSI வந்து எங்களுக்கு கரண்ட்டாக டிஸ்கவுண்ட் லெவலில் தான் இருக்குது. அதே மாதிரி நான் 4 ஹவர்ஸ் சார்ட்டில் காட்டணும்னு சொன்னால் 4 ஹவர்ஸ் சார்ட்டில் தான் எங்களுக்கு வந்து கிளியராக விளங்கும். 4 ஹவர்ஸ் சார்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 ஹவர்ஸில் வந்து கரண்ட்டாக எங்களுக்கு வந்து மார்க்கெட் ஓவர் சோல்டில் தான் இருக்குது. அண்ட் 4 ஹவர்ஸில் வந்து எனக்கு கிளியரான சைட் வேஸ் ஒன்று கொடுக்குது. எனக்கு வந்து இந்த ஓவர் சோல்டு வந்து எங்கே இருந்துன்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து ஃபுல்லாகவே ஓவர் சோல்டு தான். சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே எனக்கு ஓவர் சோல்டு. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பிளேஸில் 4 ஹவர்ஸில் ஒரு சைட் வேஸ் கொடுக்குது. எனக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த வீக் ஃபுல்லாகவே இங்கே சைட் வேஸ் தான் ரன் ஆகணும். இந்த வீக் ஃபுல்லாகவே எனக்கு இங்கே சைட் வேஸ் ரன் ஆகிச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ள மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் 4 ஹவர்ஸில் வந்து எனக்கு ப்ரீவியஸாக இருந்த எஃப்இஜி கேப்பையும் இப்போ வந்து ஃபில்அப் பண்ணியிருக்குது. S4 ஹவர்ஸில் இருக்கிற எஃப்இஜி அண்ட் டெய்லி சார்ட்டோட எஃப்இஜி டெய்லி சார்ட்டில் இங்கே இருக்கிற இந்த எஃப்இஜி கேப் அண்ட் ஆல்சோ எங்களுக்கு வந்து வீக்லி சார்ட்டில் ஃபுல் எஃப்இஜி கேப்பை ஃபில்அப் பண்ணிட்டு எனக்கு வந்து ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. ஸோ இது வந்து எனக்கு என்ன தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மெகா புல்லிஷாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு.
ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னு சொன்னால் மார்க்கெட் எனக்கு ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அண்ட் ஆல்சோ எங்களுக்கு வந்து தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஃபண்டிங் ரேட் அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து எந்த நாளும் எங்களுக்கு இது வந்து ஒரு சைட்வேஸாக எந்த நாளும் எங்களுக்கு வந்து மார்க்கெட் ஒரு பியரிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறவு எங்களுக்கு இங்கே இருந்து மார்க்கெட் வந்து புல்லிஷாக மாறணும் அப்போ எனக்கு வந்து இந்த பிளேஸில் ஒரு டொஜி கேனில் வந்து எனக்கு இந்த வீக் வந்து ஃபார்ம் ஆகிச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு டொஜி கேனல் ஃபார்ம் ஆகிச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம் எஸ் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இப்படி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிச்சுன்னு சொன்னால் எனக்கு ஃபர்தராக மார்க்கெட்டில் வந்து ஒரு ஹியூஜான ஒரு மூமெண்ட் ஹியூஜான ஒரு லிக்விடிட்டி வந்து எனக்கு மார்க்கெட்டுக்கு இன்ஜெக்ட் ஆகி மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் வந்து இப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால் நான் சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோவில் எங்களுக்கு வந்து 12 வந்து மார்க்கெட்டில் இருந்து கீழே டம்ப் ஆகும் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த 12 இருக்கிற மணி வந்து இங்கே இந்த பெங்குக்கு வந்து இப்போ ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஹையாக பார்க்கப்படுது அப்படி எனக்கு ஷிஃப்ட் ஆகிச்சுன்னு சொன்னால் இங்கேருந்து மார்க்கெட் வந்து டேரெக்டாக மேலே மூவ் ஆகிரும் அண்ட் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுவும் அண்ட் செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இது வந்து டபுள் பாட்டமாக மாறும் அண்ட் டபுள் பாட்டம் வந்து எனக்கு பிரேக் அவுட் பண்ணப்படணும் இப்போ டபுள் பாட்டம் நெக் லைன் வந்து எனக்கு எக்ஸாக்ட் இந்த பிளேஸில் இருக்கும் அண்ட் இது வந்து பிரேக் அவுட் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து பெங்கு லேஸாக 0.1 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் 0.1 கிட்டத்தட்ட எங்களுக்கு 10x வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக பார்க்கப்படுது ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கோயின்டேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுது நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க